ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ குவார்ட்டர்லி லீவ் விட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கெல்லாம். அதனால் என் பொண்ணு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கா. ஸோ அவளுக்கு ஏதாவது ரெசிபி சொல்லி கொடுக்கலாம். கூப்பிடலாங்களா? லியாவா, What, mommy? இன்னைக்கு ஒரு புது டிஷ் கற்றுக்கோ. ஓகேவா? Okay. சமைக்க பேசிக்ஸ் கற்றுக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ண தெரியுமா? ஆன் பண்ண தெரியாதா? சரி, சொல்லி கொடுக்குறேன். இந்த கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, இதை வந்து இப்படி மேலே ஆன் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் லைட்டர் எங்கே இருக்கு? எடுத்தியா? இது ஆன் பண்ணி சிம்மில் கொண்டு போ. இப்படி ஆன் பண்ணி இப்படி கொண்டுட்டு போயிட்டு பற்றவை பற்றவை. இவ்வளோ நேரம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகேவா, கற்றுக்கிட்டியா? இப்போது ரவை உப்புமா செய்ய போகிறோம். ஓகேவா? அதுக்கு தேவைங்கிற திங்ஸ் எல்லாம் பாரு, நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீ தான் கட் பண்ணி வச்சுருக்குற எல்லாமே. ஓகே. என்னென்ன தேவை சொல்லு. ஆனியன், கருவேப்பிலை, சில்லி, கிரீன் சில்லி, கடலைப்பருப்பு, கடுகுலாம் தேவை. அப்போ யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஓகேவா? ரவை ஃபஸ்ட்டு வந்து வறுக்கணும். 2 கப்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். போடு. லைட்டாக ஃப்ரை பண்ணும் பாருங்க. ரவையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு செய்யணும். ஓகேவா? நல்லா ரோஸ்ட் பண்ணிட்ட அப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கணும். வறுத்தாச்சு. இப்போ ஆயில் எடுத்துக்கோ. சிம்மில் தான் இருக்கணும். ஓகேவா? ஆயில் போர் பண்ணு. கொண்டாங்க. இவ்வளோ ஸ்லோவானா இப்படி ஆயில் தேவைங்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூன்ஸ். ஓகேவா? வச்சிரு. கடுகு பாக்ஸ் எடு. எண்ணெய் சூடாகிட்டப்புறம் போடலாமா? போடு. கடுகு போடு. கடுகு பொரிஞ்சப்புறம் இந்த கடலைப்பருப்பு இங்கே இருக்கு பாரு. ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போடணும். ஓகேவா? போடு. இப்போ சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ். ஓகே, சிம் பண்ணு. போடு. கடலைப்பருப்பு போடு. இப்போ கரண்டி எடுத்து ஃப்ரை பண்ணணும். மெதுவாக பண்ணணும். இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போடணும். போடு. பார்த்து. கிரீன் சில்லி போடு. போடு. இப்போ ஆனியன் போடு. இது ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும். நீ இப்படி கட் பண்ணியிருக்கிற. நெக்ஸ்ட் டைம்லாம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும். ஓகேவா? ஃப்ரை பண்ணிப்போ. போட்டுக்கிட்டியா? கொஞ்சம் இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் ஹை பண்ணிக்கோ. ஓகே, ஹை பண்ணிவிட்டு ப்ரௌன்லாம் ஆகக்கூடாது. லைட்டாக பாயில் ஆனால் போதும் ஆனியன். சரியா? இதுக்கெல்லாம் ப்ரௌன் ஆகக்கூடாது. கொஞ்சம் சால்ட் போடு. சால்ட் இன்னும் கொஞ்சம். சரி, நல்லா கொஞ்சம் வேகணும் வெங்காயம். ஓகேவா? ஆனியன் வெந்த அப்புறமா இப்போ 1.5 கப்பு ரவை எடுத்துருக்கோமா, அதுக்கு 3 கப்ஸ் வாட்டர் நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிட்டோமா, அது வந்து நல்லா கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்தப்புறம் இந்த ரவையை எடுத்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ கொதிக்குது இல்லைம்மா பாரு. நல்லா கொதிக்கும் போது சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு
இந்த பொடி நான் போடுறேன். இப்போ சிலர்லாம் இப்போ மெதுவா இப்படி இப்படி போட்டு ஒரு மிக்ஸ். ஓகேவா? மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு, நான் சால்ட் செக் பண்ணி சால்ட் போட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறணும். சரியா? அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா ரவை உப்புமா நல்லா டேஸ்டியாக வந்திருக்கும். இதில் சிலர் என்ன பண்ணுவாங்க, தாளிக்கும் போது முந்திரி போடலாம், இஞ்சி கட் பண்ணி போடுவாங்க. ஓகேவா? அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் முந்திரி போடல, இன்றைக்கி இஞ்சி போடல. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இவ்வாறு செட்டில் காமி இப்படி இருக்கா? அதை என்ன பண்ணணும், இப்படி நல்லா கலரி விடணும். ஓகேவா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறணும். க்ளோஸ் பண்ணி வைப்போம். ஓகே. சரி, இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இதோ உப்புமா ரெடி. ஓகேவா? இப்போ இந்த மேடம் சட்னி வேண்டான்னு சொல்லிட்டாங்க, சுகர் வச்சு தான் சாப்பிட போகிறாங்க. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.